வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் குலதெய்வம் கோபமாக இருக்கின்றதா இல்லை சாந்தமாக இருக்கின்றதா? உங்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வம் கோபத்தை காட்டுகின்ற கிரகம் என்ன? இந்த கோபத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு இருக்கும். குலதெய்வத்தின் கோபத்தை நாம் ஜாதக வழியாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதில்லை. நம்மளுடைய சாதாரண வாழ்விலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படியே படுத்துருவாங்க. அப்படியே படுத்தே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த வேலையே நடக்காது. அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் வெற்றிக்கே வராது. ஒரு திருமணமோ குழந்தை பாக்கியத்தையோ எதிர்பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கிடைக்காது. தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 4-5 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கோயிலில் போயிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த கோயிலில் இருக்கிற திருவிழாவில் கலந்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் என்பது இருக்காது. அப்படி இல்லை என்றால் திருமணம் என்பது நடந்து அது பிரிவினைக்கு வந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு கைகூடாத நிலையிலேயே தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே குலதெய்வத்தின் கோபம் இருப்பதற்கான அறிகுறி. இது சாதாரணமாகவே நாம் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடியும். குலதெய்வத்தின் கோபத்தை ஜாதகத்தின் மூலமாகவும் நாம் கணக்கிட முடியும். அதுதான் ஜோசியர்கள் பார்த்துவிட்டு உங்களோட குலசாமி ரொம்ப கோபமாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் குலசாமியின் கோபத்தை கண்டறிவதற்கு சனி நின்ற இடத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். 9 கிரகங்களில் பூர்வீகம் மற்றும் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு சனி கிரகத்தை ஆராய வேண்டும். இப்பொழுது இந்த ஜாதக ராசி கட்டத்தில் சனி மேஷ ராசியில் நிற்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த சனி என்ற கிரகம் மேஷத்தில் நிற்கின்ற பொழுது அது நெருப்பு ராசியில் நிற்குது. சனி நீசமாகி விட்டது என்பது அர்த்தம். இந்த சனி நீசத்தில் இருந்தால் அவருக்கு குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். உடனே நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்தில் தானே இருந்திருப்பாரு. அப்போ அந்த 2.5 வருஷமும் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கலாம். உண்மையில் அந்த நேரத்தில் மேஷத்தில் சனி நிற்கின்ற பொழுது பிறக்க வேண்டும் என்ற கர்ம வினை இருப்பவர்களுக்கு குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். இது ஜோதிடர்களுக்கு தெரிந்த ஒரு ரகசியமாகும். அடுத்ததாக சனி நிற்பது கடக ராசியில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சனி என்ற கிரகமே குலதெய்வத்தை குறிக்கின்ற கிரகம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போது அது கடகத்தில் இருக்கின்றது. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கின்றார். குரு உச்சம் பெற்ற இடத்தில் இந்த சனி நிற்கின்ற பொழுது சனிக்கு இந்த கடக ராசி என்பது ஆகாத ஒரு ராசி. சந்திரனுடைய இடம் சனிக்கு ஏற்ற இடம் கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு சனி நின்னாலே ஒருத்தருக்கு தொழில் அமையாது அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கும்போதே சொல்ல முடியும். தொழிலில் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல சனி நிற்கின்ற பொழுது பிரச்சனைகள் முக்கியமாக குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் மூலமாகவே இந்த உலகில் நாம் அனைவருமே பிறப்பெடுக்கின்றோம். அதனால் தாயினுடைய தொப்புள் கொடியை போன்றது இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகம். இந்த ராசியில் சனி நின்றால் ஒருவருக்கு அது குலதெய்வத்தின் கோபத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு இடமாக அமைந்து விடுகிறது. இதுவும் குலதெய்வத்தின் கோபத்தை காட்டுகின்ற ஒரு இடமாகும். இப்போ அடுத்ததாக ஒருத்தருக்கு விருச்சிக லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த விருச்சிக லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா மிதுன ராசியில் சனி நிற்கின்றார். எந்த லக்கணமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் தனித்த சனியாக ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு குல தெய்வத்தின் அருள் இல்லை, குல தெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம் என்பது மறைவிடம். 6, 8, 12 என்பது ஒரு ஜாதகருக்கு மறைவிடம். அப்படி என்றால் 8ஆம் இடத்தில் தனித்த சனியாக ஒருவருக்கு ஜாதகத்தில் இருந்தால் அந்த சனி பகவானால் அவருக்கு குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் சனி என்ற கிரகத்தை வைத்துதான் நம் குலதெய்வத்தின் கோபத்தை பார்த்துட்டு வந்தோம். இப்போ சந்திரனை வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கு. அவர் தனுசு ராசியில் பிறந்த ஒரு ஜாதகர். இந்த தனுசு ராசியில் பிறந்தவருக்கு 7ஆம் இடத்தில் இப்போ சனி நிற்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடையதுக்கு சனியினுடைய பார்வை கிடைத்திருக்கிறது, சனிக்கு சந்திரனுடைய பார்வை கிடைத்திருக்கிறது. ரெண்டுமே 7ஆம் இடம் என்பதால் தங்களுடைய பார்வைகளை பார்த்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கின்றவர்களுக்கும் குலதெய்வத்தின் கோபம் உண்டு. எந்த வகையிலாவது சனி சந்திரனை தொடர்பு கொண்டாலும் அல்லது சந்திரன் சனியை தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விதி. இது ஒரு பலமான கோபத்தை காட்டுகின்ற ஒரு விதி. அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு பாதகாதிபதி உண்டு. அது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மாறுபடும். இப்போ உதாரணத்திற்கு இந்த ராசி கட்டத்தை நாம் எடுத்துக்கலாம். இது விருச்சிக ராசி லக்கணம் இங்கே தான் இருக்கு. இந்த லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் பாதகாதிபதி. இந்த சந்திரன் ஒருவேளை 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி ஒரு லக்கணத்திற்கு அமர்ந்தால் பாதகத்தை செய்பவராக பாதகாதிபதி 5ஆம் இடமான குலதெய்வத்தை காட்டுகின்ற இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருக்கு குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாதகாதிபதி 5ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் நிற்கின்றாரோ அவருக்கு குலதெய்வத்தின் கோபம் உண்டு. இப்போ ஒருவேளை இந்த லக்கணமாக, இப்போ துலாம் லக்கணமாகவே வச்சுக்கலாமே, துலாம் லக்கணமாகவே பிறந்த ஒருவருக்கு சூரியன் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி 5ஆம் இடமான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். யாருக்கு? துலாம் லக்கணத்திற்கு. அப்படின்னு சொன்னா 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வம் மறைந்து விட்டது, கோபமாக இருக்கின்றது அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். குலதெய்வம் கோபமாக இருந்தாலே வாழ்க்கையில் திருப்தி என்பது இருக்காது, நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். கடன், வியாதி போன்ற பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கினா இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு வரும். வியாதியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு வியாதி, எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு வியாதியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாடு என்பது மிக அதிகமாக இருக்கும். அப்புறம் திருமணம், குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைகின்ற மாதிரி இருக்கும். குழந்தை பாக்கியம் அவ்வளவு விரைவில் கிடைக்காது. குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் அந்த குலம் செழிக்க வளர குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். இதில் பலருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எல்லாருக்குமே ஜாதகத்தில் இதை காட்டுமா, இந்த குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே காட்டுமா, இல்லை மூத்த பையனுக்கு மட்டும் காட்டுமா, மற்ற பிள்ளைகளுக்கு காட்டாதா, இப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைக்கு மிக அதிகமாக அவருடைய ஜாதகத்தில்
இப்போ நான் சொல்லியிருக்கின்ற விதிகளில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருந்து அந்த குலதெய்வத்தினுடைய கோபத்தை காட்டும். அப்போ கடைசி பிள்ளைக்கு நடு பிள்ளைக்கெலாம் காட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் மிக குறைவாகத்தான் இருக்கும். அது என்ன மூத்த பிள்ளைக்கு ஜாஸ்தி அப்படின்றீங்களா? அந்த காலத்துலலாம் பெரியவர்கள் அப்பா அம்மா இவங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னா மூத்த பிள்ளை தான் கொல்லி போடுவாங்க. கொல்லி போட்ட பிள்ளைக்கு மிக அதிகமாக கொஞ்சம் சொத்துக்களையும் தருவார்கள். ஏன்னா கொல்லி போட்டவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ஆண் பிள்ளைகள் எல்லாருமே கொல்லி போட்டுடுறாங்க. அப்பா அம்மா இறந்துட்டா எல்லாருமே 3 பிள்ளை இருக்குன்னா 3 பிள்ளையும் போய் கொல்லி போடுறாங்க. ஏன்னா அந்த சொத்து என்பது நமக்கும் சமமாக கிடைக்க வேண்டும், அண்ணனுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துடக்கூடாது அப்படின்ற நினைப்பா என்பது தெரியல. நிறைய பேர் இப்போது 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளுமே மொட்டை போட்டு அவங்க அப்பாவுக்கு தர வேண்டிய கொல்லியை தந்து விடுகின்றார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் தந்தையினுடைய கர்ம வினையினுடைய பாதிப்பானது மூத்த பிள்ளைக்கு தான் வரும். அதே மாதிரி தாத்தாவினுடைய அந்த கர்ம வினையும் மூத்த பேரனுக்கு தான் கிடைக்கும். அதை தெரிந்து கொண்டு தான் நம் முன்னோர்கள் மூத்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமான செல்லத்தையும் செல்வத்தையும் அந்த காலத்திலிருந்து தந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது நம்மளுடைய தலைப்பு அது இல்லை. அதாவது குலதெய்வத்தினுடைய கோபம் யாருக்கு மிக அதிகமாக காட்டும்? அது மூத்த பிள்ளைக்கு தான் கொஞ்சம் அதிகமான பாதிப்பை காட்டும். அதே மாதிரி பேர பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் மூத்த பிள்ளைக்கு, மூத்த ஆண் வாரிசுக்கு அந்த பாதிப்பு மிக அதிகமாக காட்டும். இப்போது அப்பாவுக்கு 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி நின்றால் அது அவருடைய மகனுக்கும் அதே போல் 5ஆம் இடத்தில் பாதகாதிபதி நிற்பார். இல்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த பாதகாதிபதியினுடைய பார்வை 5ஆம் இடத்தை நோக்கும். இவை அனைத்துமே குலதெய்வத்தின் கோபத்தை காட்டும். இப்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே குலதெய்வத்தின் கோபம் யாருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்திருப்பீர்கள். இப்போ இதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும் என்றால் உங்கள் குலதெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமான பொருளை தந்து வழிபாடு செய்யுங்கள். இப்போ சிறு தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். இந்த குலதெய்வங்களுடைய ஆசை என்னவோ, அவருக்கு பழி பிடிக்குன்னா அந்த பழியை நீங்கள் தாருங்கள். இல்லை அவருக்கு வேறு விஷயங்கள், மதுபானங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் பிடிக்கும் என்றாலும் அவருக்கு பிடித்ததை படைத்து அவரை மனமகிழ்ச்சி செய்யுங்கள். இதுதான் முதல் வழி. எனக்கு பிடிக்காத அதனால் அவருக்கு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. சாமிக்கு என்ன பிடிக்குதோ அவருக்கு பிடித்தமான பொருளை நீங்கள் தந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் முதல் பரிகாரம். அடுத்த பரிகாரம், இப்போ உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினமும் ஏற்றுகின்ற விளக்குக்கு அருகில் இன்னொரு விளக்கு ஏற்ற வேண்டும். இது குலதெய்வத்திற்காக ஏற்றுகின்ற ஒரு அகல் விளக்கு. இந்த விளக்கு பித்தளையோ வெள்ளியோ இருக்கக்கூடாது, மண் விளக்காக இருக்க வேண்டும். இந்த மண் விளக்கில் விளக்கெண்ணெய் மற்றும் நெய் இரண்டும் சம அளவில் கலந்து விளக்கு ஏற்ற வேண்டும். இதுதான் அடுத்த பரிகாரம். இந்த விளக்கை நீங்கள் என்ன பண்ணணும்? செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். அடுத்த பரிகாரம், இந்த நாட்டு மருந்து கடையில் போயிட்டு சீந்தல் கொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இப்போ நிறைய அதை பொடியாக்கி கூட தராங்க. ஆனால் சீந்தல் கொடி உடைய குச்சின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. விலை மிக அதிகம் கிடையாது. ஒரு பேக்கெட் ஒரு 20-30 ரூபாய் இந்த அளவில் தான் இருக்கும். சீந்தல் கொடி வாங்கிக்கோங்க. அந்த குச்சி என்ன பண்ணுங்கள், நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி நீங்களாகவே கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொடியை சாம்பிராணி புகையுடன் சேர்த்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களில் உங்களுடைய இல்லத்தில் சாயங்கால நேரம் சூரியன் மறைந்த பிறகு உங்களது வீட்டை சுற்றி இந்த சீந்தல் கொடியை சேர்த்த சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்டுங்கள். என்னைக்குன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு
இந்த 3 நாட்களில் காட்டுங்கள். இது என்ன பண்ணும், உங்களுடைய குலதெய்வத்தின் கோபத்தை குறைத்து இந்த குலதெய்வ கட்டுகளை அறுத்து குலதெய்வம் வீட்டுக்குள் வர வைக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான பரிகாரம். இப்போ குலதெய்வமே எனக்கு என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா இந்த சாமியை தான் நான் கும்பிட்டாங்க, நானும் அதை இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு செஞ்சுட்டு வரேன், இதுதான் குலதெய்வம் நான் நினச்சிட்ருக்கேன். எங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்களோ என்ன வழிபாடு செஞ்சாங்க, இல்லை எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்ருக்காங்கன்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அதனால் என்னுடைய அப்பா அம்மா கும்பிட்ட சாமியை தான் நான் குலதெய்வம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன வழிபாடு செய்து குலதெய்வத்தின் கோபத்தை குறைத்து கொள்ள முடியும்? குலதெய்வம் என்பது நம்முடைய வீட்டினுடைய தலைவாசல். இந்த வாசப்படியில் நல்ல பன்னீர் சந்தனம் எல்லாம் வச்சு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த வாசப்படியை ரொம்ப அழகாக தொடச்சி வைங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் பூ வச்சு அதுக்கப்புறம் கற்பூரம் எல்லாம் காட்டுங்க. உங்களுடைய தலைவாசல், அதாவது இந்த கதவு இருக்கு இல்லையா, வாசல் கதவு எல்லாம் சேர்த்து நல்லா தொடச்சி ரொம்ப அழகாக வைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா சுத்தம் பண்ணுவாங்க, நம்மை காப்பாற்றுகின்ற இந்த வாசற்கதவை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த வாசற்கதவும் வாசற்படியும் அப்படியே ரொம்ப தூசி அடைஞ்சு போயிருக்கும், அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதை மாதிரி இருப்பது மிகவும் தவறு. குலதெய்வம் எங்கே போய் அமரும் என்றால் ஒரு வீட்டின் தலைவாசலில் தான் போய் குலதெய்வமே குடியிருக்கும். செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளில் நல்ல சாம்பிராணி புகை போட்டு வீடு ஃபுல்லாக காட்டுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய தலைவாசல் அந்த வாசக்கதவுக்கெலாம் நல்லா காட்டுங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டுங்க. அப்புறம் பூ வைங்கன்னு நான் சொன்னேன். வாசக்கதவு நல்ல அழகான நிலை மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வாசப்படிக்கு அழகான மாலைலாம் வாங்கி நீங்கள் போடலாம். இதில் அனைவரும் செய்கின்ற ஒரு சிறிய தவறு இருக்கின்றது. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆணி எடுத்து அந்த வாசக்கதவில் நல்லா அடித்து வைப்பாங்க. வாசற்கதவில் எந்த விதமான ஆணியும் அந்த வாசற்கதவை சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் வாசக்கதவுக்கு மேலே செவுத்தில் வேணால் ஆணி அடிக்கலாம், ஆனால் வாசக்கதவில் கண்டிப்பாக ஆணி அடிக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி ஏதாவது ஆணி அடித்து வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அந்த ஆணியெல்லாம் எடுத்துருங்க, ஆணியில் இருக்கக்கூடாது. வாசக்கதவில் நீங்கள் மாலை வைக்கணும் இல்லை ஒரு பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவுத்தில் ஆணி அடித்து அதில் ஒரு பூவை அதில் தொங்க விடுங்க, அதுதான் சரியான முறை. இப்போ நான் சொல்லியிருக்கின்ற பரிகாரங்கள் அனைத்துமே எளிய பரிகாரங்கள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பரிகாரங்கள். இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க, குலதெய்வத்தின் கோபம் குறைந்து சாந்தமாகும். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், குலதெய்வத்தினோட கோபம் போயிடுச்சுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்வில் எவையெல்லாம் தட்டி போகின்றதோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ கிடைக்கின்ற பொழுது மன மகிழ்ச்சியும் அந்த வீட்டில் ஒரு நிறைவும் ஏற்படும். அதுதான் குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று அர்த்தம். இதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த சனியினுடைய பாதிப்பு எந்த விதத்திலும் வராது. அப்படி இல்லை என்றாலே குலதெய்வத்தின் ஆசி உங்கள் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, கிடைத்திருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். ஏற்கனவே சனி பகவானால் உங்களுக்கு இந்த குலதெய்வத்தின் கோபம் இருக்கின்றது என்றால் அது எந்த காலத்தில் மாறப்போவதில்லை. ஆனால் அதனுடைய வீரியம் இந்த பரிகாரங்களால் குறைந்து போகும். வருகின்ற காலத்தில் உங்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளின் ஜாதகத்தில் இந்த குலதெய்வத்தினுடைய கோபமானது எந்த வகையிலும் வராது. குலதெய்வம் அருளாசி வழங்குகின்ற நிலையில் பிள்ளைகளின் ஜாதகத்தில் வரும். இதுதான் பரிகாரங்கள் செய்ய செய்ய ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இது வரைக்கும் நீங்கள் குலதெய்வத்தினுடைய கோபம் என்ன, அது எந்த மாதிரி போக்குகிறது, அது எப்படி செய்யணும் அப்படிலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.